அப்போ அந்த டைம்ல வெளியே யாருக்குமே தெரியாது இப்படி பண்றது எல்லாமே. அது ஒவ்வொரு வண்டி மாடலை பொறுத்து நமக்கு ரேட் வரும். இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டி எப்படி இருக்கோ நம்ம அதே மாடல் சின்ன சைஸா பண்றோம். மொத்தமா சேர்த்து ஒரு 5 அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. அளவில் பெரிய பொருட்களை சிறியதாக மாற்றி அதை நாம் ரசிக்கும் வண்ணம் அழகாய் வடிவமைப்பதுதான் மினியேச்சர் கலை. பொதுவாக இந்த கலையை அவ்வளவு எளிதாக யாரும் செய்துவிட முடியாது. அதனால்தான் மினியேச்சர் கலைஞர்களை மைக்ரோ மெஜிஷியன் என கூறுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் மினியேச்சர் பொருட்களை சில ஊர்களில் குறிப்பிட்ட அளவிலான மினியேச்சர் கலைஞர்கள் மட்டுமே வடிவமைத்து வருகிறார்கள். அதிலும் சிலர் விமானம், பஸ், ராக்கெட் போன்ற பொருட்களை தத்ரூபமாக சிறிய அளவில் வடிவமைத்து வருகிறார்கள். இப்படி அவர்கள் வடிவமைத்த பொருட்களை வீடியோவாக சமூக வலைத்தளங்களில் வெளியிடும் பொழுது அது மிகவும் வைரலாகி விடுகிறது. இதன் மூலம் தற்போதைய டிஜிட்டல் காலத்தில் மினியேச்சர் கலை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். அதன் மூலம் மினியேச்சர் கலை மற்றும் மினியேச்சர் கலைஞர்களுக்கு நாளுக்கு நாள் மவுசு ஏறிக்கொண்டே போகிறது. இந்நிலையில் அரசு பஸ்கள், சொகுசு பேருந்துகள், கார், லாரி மற்றும் டாடா ஏசி போன்ற வாகனங்களை தத்ரூபமாக சிறிய அளவில் வடிவமைத்து அதனை இயங்க வைக்கும் அளவுக்கு மினியேச்சர் கலையை மிகவும் தத்ரூபமாகவும் தொழில்நுட்பமாகவும் வடிவமைத்து வருகிறார் குமரியை சேர்ந்த மினியேச்சர் கலைஞர் வெங்கடேஷ். இது குறித்து அவர் கூறும் பொழுது, என் பேர் வெங்கடேஷ். நான் கன்னியாகுமரி மாவட்டம் நட்டால் ஊரில் இருக்கேன். நான் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன். நான் இப்போ இந்த கொரோனா டைமில் இந்த மினியேச்சர் பஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆச்சு. இப்போ அது ஒரு தொழிலாக பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே இந்த வண்டி பஸ் இதுனா ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம முன்னாடி 12th முடித்த டைமில் எல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் ஃப்ரீயாக இருந்தது. அப்போ விளம்பர டைமில் இதெல்லாம் எடுத்து வச்சு சிம்பிளாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கொரோனா டைம் வந்ததுக்கப்புறம் தான், அப்போ அந்த டைம்ல வெளியே யாருக்குமே தெரியாது இப்படி பண்றது எல்லாமே. இந்த கொரோனா டைமுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோம் ஷீட்னு ஒரு ஷீட்டு கேள்விப்பட்டு அதை வாங்கி முதல்ல ஒரு வண்டி ரெடி பண்ணேன். அது அந்த வண்டி அது எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு பிடிச்சி நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் இதே ஒரு இதாக பிஸ்னஸா தொழிலாக பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வண்டி எல்லாம் சொந்தமாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஞாபகமாட்டு அவங்க பழைய மாடல் வண்டி இதெல்லாமே ஞாபகமாக வச்சுருப்பாங்க. அப்போ அதே மாதிரி சிம்பிள் அதே மாதிரி மினியேச்சர் அதே மாடலில் செய்து கொடுக்குறது அது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. நிறைய பேர் இப்போ கேட்டுட்டு இருக்காங்க ரெடி பண்ணி. நான் வேற தொழில்னா டைல்ஸ் ஒர்க்கு பார்த்துட்டு இருக்கேன். அது இல்லாத டைம் இது அது வேலை வேணா வேலைக்கு போயிட்டு நைட்டு டைம் கிடைக்கும் போது அது இது பண்ணிட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு வண்டி மாடலை பொறுத்து நமக்கு ரேட் வரும். சின்ன இப்போ நார்மல் டிஎன்எஸ்டிசி பஸ் இல்லைன்னா ஒரு வண்டி ரெடி பண்ணுற திங்ஸ் மட்டுமே 9,000 ரூபாய்க்கு பக்கத்தில் ஒரு திங்ஸ் மட்டும். வண்டியோட லென்த் 3 அடி நீளம் வரும். அந்த ஷீட் எல்லாமே 1000 ரூபாய்க்கு மேலே வருது ஒரு ரெடி பண்ணுற ஷீட்டு. ஒரு வண்டியை பொறுத்து நமக்கு ரேட்டு மாறுபடும். இந்த லைட்டிங் ஒர்க்கு இது எல்லாமே வண்டி ஓடுறது இது எல்லாமே நான் பண்ணுறேன். ஆனால் ரிமோட்டில் இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. ரிமோட்டில் பண்ணணும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் ரிமோட்டில் அதுக்கு இல்லாத பொருட்கள் எல்லாம் வாங்கினா அது ரேட்டு ஏகப்பட்ட ரேட்டு. ஆன்லைனில் நல்ல ரேட் வருது. அது ஒரு வண்டியோட சேஸ் மட்டுமே நமக்கு வாங்கணும்னா நமக்கு 14,000 ரூபாய் பக்கத்தில் வருது ஒரு சேஸ் மட்டும். சேஸ் ரிமோட் இது வாங்குறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வாங்கி நம்ம பாடி கட்டி எடுக்கும்போது ரேட்டு நிறைய கூட வரும். கொரோனா காலத்துல நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன? கொரோனா காலத்துல என்னன்னா யாருக்குமே வெளியே போக முடியாது. ஆனா திங்ஸ் வாங்குறதுக்கும் முடியாது. கடையும் ஓப்பன் ஆகல. இருந்தாலும் எங்கிட்ட இருந்த வீட்டுல இருந்த பழைய பொருட்கள் எல்லாம் வச்சு கொஞ்சம் நமக்கு இருக்க டைமை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சமூக வலைதளங்கள்ல பார்வையாளர்களை தக்க வச்சுக்கிட்டதும் அதை அதிகரிக்கிறதுக்கும் என்ன விதமான இதை என்ன விதமான மெத்தட், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பம் இருக்கும். அதே மாதிரி நீங்க மினியேச்சர் கலைஞர், நீங்க இந்த மினியேச்சர்ல சமூக வலைதளங்கள்ல பார்வையாளர்களை அதிகரிக்கிறதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை நமக்கு தொழில்நுட்பம் என்னன்னா நம்ம ஒரு பொருள் இருக்கிற மாதிரி அதே மாதிரி சின்ன வடிவில் நம்ம அதை பண்ணி போடுறோம். அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அதே மாதிரி அந்த வண்டி இப்போ ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த வண்டி எப்படி இருக்கோ நம்ம அதே மாடல் சின்ன சைஸாக பண்ணுறோம். அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதை பிடிச்சி நிறைய பேர் விரும்புகிறாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க எங்களுக்கு அதை போல் வேணும் அப்படின்னு. அதை பார்த்துட்டு நம்ம இதையும் அவங்க ஃபாலோ பண்ணி நமக்கு ஆதரவு தந்துட்டுருக்காங்க. இதுல கிடைச்ச விருதுகள் என்னென்ன? அது விருதுன்னு சொல்லிடுச்சுன்னா யூடியூப்ல எனக்கு 1,00,000 சப்ஸ்கிரைபருக்கு வந்ததுக்கு சில்வர் ப்ளே பட்டன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம்
நமக்கு தெரிஞ்ச மீடியாக்கள் எல்லாம் நிறைய மீடியா அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடத்திருக்காங்க. ஒரு 3-4 அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. மொத்தமாக சேர்த்து ஒரு 5 அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு. இல்ல உங்களுக்கு மனதை ரொம்ப தொட்ட ஒரு விஷயம் அந்த மினியேச்சர் கலை மூலமா நீங்க பண்ணது அப்படின்னு உங்களுக்கு என்ன சொல்லுங்க? நீ சொன்னா முதல்ல ஒரு பஸ் பண்ணியிருந்தேன். அதான் அது அது நல்லா நல்லா இருந்தது வண்டி. அது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க இந்த மினியேச்சர் கலையில நீங்க சந்திச்ச சவால்கள் என்ன? மினியேச்சர் இதுன்னா இது நம்ம பண்றது ஒர்க்கு இது பண்றது ரொம்ப கஷ்டம். அது ஏன்னா ஒரு வண்டி பண்றதுக்கு நமக்கு ஒரு சாதா ஒரு நார்மல் வண்டி பண்ணோம்னா கரெக்டாக 25 நாள் ஆகும் ஒரு வண்டி. ஏன்னா ஒரு சின்ன வேலைக்குமே ஏகப்பட்ட டைம் எடுக்கும். ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பண்றதுக்கு மட்டுமே நமக்கு ஒரு 1.5 நாளுக்கு பக்கத்தில் ஆகிரும். ஒரு வண்டி பண்றதுக்கு ஃப்ரண்ட் மட்டும் அவ்வளோ நல்ல சவாலான வேலை தான் இது. இந்த வேலையில உள்ள சவால்களை எப்படி சமாளிக்கிறீங்க? நமக்கு இது மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இது. அதனால நம்ம அதை எவ்வளோ சவாலாக இருந்தாலும் அதை ஏற்கொண்டு பண்ணிட்டு இருக்கோம். இந்த மினியேச்சர்ல அடுத்து சாதிக்க விரும்புறது என்னது? அதுக்கு இதை விட நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் கூட நம்ம கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் இதை எல்லாரும் இது இன்னும் பிடிக்கிற மாதிரி பண்ணணும்னு அது ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னன்னா நம்ம என்ன மாதிரியே கலைஞர்கள் நம்ம தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அது அப்படி கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் வெளியே உலகத்தை தெரியாமலே இருக்காங்க. ஏன்னா இந்த கொரோனா டைம்ல என்ன வெளி உலகம் காட்டிடுச்சு. அதுபோல நிறைய பேர் வெளியே உலகத்தை தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இல்ல இப்போ நீங்க பெரிய ப்ராஜெக்ட், இப்போ பெரிய கம்பெனி எடுத்து வர்த்தக ரீதியிலான மினியேச்சர் பொருட்கள், அந்த பஸ் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுக்க ஆசைப்படுறீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கு? நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது என்னன்னா சினிமாவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். கர்நாடகாவில் ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி அவர் கேட்டிருந்தார், இப்படி எங்களுக்கு மூவி பண்ணுறதுக்கு மினியேச்சர் வேணும் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு 4-5 மினியேச்சர் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக. அப்படி இதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது இந்த மினியேச்சர்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை இருக்கா? பஸ் மாடல், அதாவது வேற ஏதாவது? நான் கவர்மெண்ட் பஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன். அதில் எனக்கு ஒரு 2 டிப்போலேருந்து பண்ணியிருந்தாங்க. டிப்போலேருந்து நாகர்கோவில், அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஸ்லீப்பர் கோச் பஸ். இப்போ தமிழ்நாடு வேற சாலை விட்டால் புதிய பஸ்ஸு ஸ்லீப்பர் கோச்சு அது பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் இனிமேல் வரகார காலங்களில் இதை நல்லா டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மினியேச்சர்ல இன்னும் அட்வான்ஸ் ஏதாவது கொண்டு வரணும் அப்படின்னு? இன்னும் ஏதாவது அட்வான்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதுக்கான உண்டான பொருள் செலவு கொஞ்சம் கூட வரும். இதுக்கு மேலே நம்ம பண்ணணும்னா அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். வண்டி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இது இவ்வளவு சின்னதாக இருக்குது, இந்த இதுக்கு இவ்வளவு காசு தேவையா அப்படின்னு. அப்போ என்னன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னா, ஒரு மினியேச்சர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், அதில் எவ்வளோ சவால்கள் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இந்த மினியேச்சர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருந்துட்டு நம்ம பேசுறது எது வேணாலும் பேசிக்கலாம். அதனால மினியேச்சர்ல இருக்கிற கஷ்டம் நிறைய கஷ்டங்கள் இருக்கு அதை ரெடி பண்றதுக்கு. இப்போ ஒருத்தர் இப்போ ஒரு வண்டி ரேட்டை கேட்டாங்கன்னா நம்ம அந்த ரேட்டை கரெக்டாக சொல்லுவோம். நிறைய பேர் அப்படி கேட்க மாட்டாங்க, இவ்வளோ காசு ஆகுதா, இது எதுக்கு பண்ணணும் அப்படி இப்படின்னு. நமக்கு ஒரு மினியேச்சர் ஆர்வம் இருக்கிறனால நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்.